மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் 25 காவலர்கள் அடங்கிய 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தனியார் மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றிய சென்னை சூளைமேட்டை சேர்ந்த இளம்பெண் சுவாதி கடந்த 24ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் கொலை செய்யப்பட்டார். தப்பியோடிய குற்றவாளியை பிடிக்க காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே இவ்வழக்கு தொடர்பாக தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகள் திரு எஸ் நாகமுத்து, திரு வி பாரதிதாசன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் தமிழக அரசு குற்றவியல் வழக்கறிஞர் திரு சண்முக வேலாயுதம் ஆஜராகி அரசின் தீவிர நடவடிக்கைகள் குறித்து எடுத்து கூறினார். மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் 25 காவலர்கள் அடங்கிய 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழக குற்றப்பிரிவு காவல்துறையினரும் சிபிசிஐடி போலீசாரும் கொலை தொடர்பான விசாரணையில் தனிப்படை காவல்துறையினருக்கு உதவி செய்வார்கள். தமிழக காவல்துறையினரும் ரயில்வே காவல்துறையினரும் இணைந்து இவ்வழக்கில் விசாரணை நடத்துவார்கள் என அரசு வழக்கறிஞர் விளக்கமளித்தார். மேலும் இவ்வழக்கு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் ஒருங்கிணைந்து விசாரணையை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் சுவாதி கொலை சம்பவம் நிகழ்ந்த நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சென்னை காவல்துறை கூடுதல் ஆணையர் திரு கே சங்கர் தலைமையிலான காவல்துறையினர் நேற்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். 4 டீம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போடுறதுக்கு ப்ரிலிமினரியாக 4 டீம் போட்டிருக்கோம். ஏற்கனவே லோக்கல் ஆஃபீஸர்ஸ் ரயில்வே போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எல்லா ஒத்துழைப்பும் எல்லா அசிஸ்டன்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கூடிய சீக்கிரம் இந்த கேஸை கண்டுபிடிச்சு. மேலும் சென்னை சூளைமேட்டில் உள்ள சுவாதியின் வீட்டிற்கு நேற்று மாலை சென்ற போலீசார் சுவாதியின் பெற்றோரிடம் விசாரணை நடத்தினர்.